ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் ஒரு செம மாசான அப்டேட் கிடச்சிருக்குது. நம்ம விடாமுயற்சி படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு ரோட் ஆக்ஷன் த்ரில்லர் படம் அப்படின்னு தெரியும். ஆனால் இதை தாண்டி இந்த படத்தில் இன்னொரு தரமான சம்பவம் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தில் வந்து ஒரு பயங்கரமான எமோஷன் சீக்வன்ஸ் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா இப்போ பயங்கரமாக ஷேர் ஆகிட்டு இருக்கு சோஷியல் மீடியாவில். ஸோ இந்த எமோஷன் பார்த்தீங்கன்னா பக்காவாக கனெக்ட் ஆகும் கைஸ். அது வந்து நம்ம பிரேக் டவுன் படத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒரு கனெக்ட் இருந்துச்சாமா. ஸோ பிரேக் டவுன் படம் வந்து நான் கண்டிப்பாக பார்க்கல. ஏன் பிரேக் டவுன் படம் வந்து நான் இதுக்கு முன்னாடி பார்க்கவும் மாட்டேன் அப்படின்னு போய் கேட்டிங்கன்னா, விடாமுயற்சி படத்தோட சில போர்ஷன்ஸ் வந்து இதில் தழுவல் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கனால ஃபுல் அண்ட் ஃபுல் மகிழ் திரும்பியும் பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் படத்தோட ஃபுல் ரீமேக்கையும் பார்த்தீங்கன்னா எடுத்து பண்ணியிருக்க மாட்டார். கண்டிப்பாக அவரோட ஸ்டைலில் வந்து உள்ளே கொடுத்துருப்பாரு. இருந்தாலும் சில டச்சப் வந்து கண்டிப்பாக இருக்கும் பிரேக் டவுன் அப்படின்றதுனால அந்த படத்தை வந்து நான் பார்க்கல. ஆனால் அந்த படத்தில் எமோஷன் சீக்வன்ஸ் எல்லாம் அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்கான அந்த ரொமான்டிக் போர்ஷனாக இருக்கட்டும், அதே மாதிரி எமோஷன் சீக்வன்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் வேறு லெவலில் கனெக்ட் ஆச்சு. அதே மாதிரி தரமான சம்பவம் பண்ணியிருக்காராம நம்ம ஏகேவை நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். எத்தனை படத்தில் இந்த எமோஷன் சீக்வன்ஸ் எல்லாம் வேறு லெவலில் தரமாக பண்ணியிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தில் ஒரு படி மேலே போய் இன்னும் வந்து இறங்கி செஞ்சிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்தடுத்து நம்ம விடாமுயற்சி படத்தை பற்றி எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்ஸ் வரப்போகுது. ஸோ ஒவ்வொரு அப்டேட்டும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி விட்றேன். தென் வந்து இன்றைக்கி நம்ம விடாமுயற்சி படத்தை பற்றி இப்படி ஒரு நியூஸ் கிடச்சிருக்குது. எமோஷன் சீக்வன்ஸ் எல்லாம் வேறு லெவலில் ஒர்க் அவுட் ஆயிருக்காமா. இதை பார்த்தீங்கன்னா சில மேகசின்ஸில் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. இன்னும் சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ண விரும்பல. ஏன்னா ஸ்பாயில் ஆகிறது சான்ஸ் இருக்குது. எனக்கே பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் வந்து ஸ்பாயில் ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக வந்து நம்ம த்ரிஷா மேம் ஏகே இவங்களோட போர்ஷன்ஸ் படத்தில் வேறு லெவலில் தரமாக வந்து ஒர்க் அவுட் ஆகும். இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கம்பல்சரியாக மறக்காம மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒன் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ்.